ஓகே காய்ஸ், பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் காஸ்மிக் பைட் CB GK 28 வேந்த் மெக்கானிக்கல் கீபோர்ட் வித் ரெயின்போ எல்இடி. இதில் இண்டிவிஜுவல் எல்இடி கிடையாது. மெக்கானிக்கல் கீபோர்டு ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் காஸ்மிக் பைட் கிட்டேருந்து. ஏற்கனவே காஸ்மிக் பைட் நிறைய கீபோர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க. இது ஒட்டாமு ரெட் ஸ்விட்சஸ் யூஸ் பண்ணுது. ஒட்டாமு ரெட் ஸ்விட்சுங்கிறது கொஞ்சம் சைலண்ட்டான ஸ்விட்ச், லீனியர் ஸ்விட்ச்னு சொல்லுவாங்க. லீனியர் ஸ்விட்ச்னால் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ப்ளூ ஸ்விட்ச்னால் ரொம்ப கடக்க இருக்கும், அது நமக்கு தேவையில்லை. ஸோ பாக்ஸ் நல்லா இருக்கே, சைட்லலாம் எழுதியிருக்குது. அப்புறமேல்ட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்கோ. வேந்த் மெக்கானிக்கல் கீபோர்ட், ஓகே. ஆல்கி ஆன்டி கோஸ்டிங் இருக்குது. இப்படி வச்சு பின்னாடிக்கு வந்து தலைகளை எப்படி வச்சு பார்க்கணும். ஆல்கி ஆன்டி கோஸ்டிங் இருக்குது. டபுள் இன்ஜெக்ஷன் கீ கேப்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் சொல்கிறேன், ஓகேவா. இந்த டபுள் இன்ஜெக்ஷன் கீ கேப்ஸ்னால் என்ன, டபுள் இன்ஜெக்ஷன் அது ஆல்கி ஆன்டி கோஸ்டிங்னால் என்ன, இதை பற்றிலாம் தமிழில் நிறைய பேர் சொல்லவே இல்லை. ஸோ ஒன்றா பார்த்துருவோம். முக்கியமாக நீங்கள் இதில் வந்து விளையாடலாம், அதாவது கீ கேப்ஸை மாற்றி விளையாடலாம். உங்களுக்கு அந்த கீ கேப்ஸ் பிடிக்கல அப்படின்னா, இந்த கீயோடைய அப்பியரன்ஸ் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே கழட்டி எடுத்து மாட்டிக்கலாம். வேறு கீ கேப்ஸ் வந்து போட்டுக்கலாம். இன்ஃபேக்ட் கஸ்டம் மேடு கீ கேப்ஸே நிறையா இருக்குது. நருட்டோ அந்த மாதிரி தீம்டு, அயன்மேன் தீம்டு, ஸ்பைடர்மேன் தீம் கீ கேப்ஸ் எல்லாமே கூட அவைலபிளாக இருக்குது. ஆனால் பைத்தியக்காரனுங்க ஏதோ கத்திகிட்டு இருக்கானுங்க. சரி, இதை வந்து நம்ம பிரிப்போம். இப்படி தாங்க நாய்ஸ் பொல்யூஷன் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறது. ஓகே, இதுதான் காஸ்மிக் பைட் CB GK. இது வந்து பார்த்திங்கன்னா கீ கேப் புல்லர்னு சொல்லுவாங்க. நான் சொன்னால கீ கேப்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ண முடியும்னு சொன்னேன்ல, அதுக்கான ஒரு டூல் தான் இது. இதை வந்து இந்த ரெண்டு பல்லையும் ஒரு கீ கேப்பில் வந்து இடுக்கி மாதிரி பிடிச்சி அப்படியே அந்த கீ கேப்பை அப்படியே பிடிச்சி இழுக்கிறதுக்கான ஒரு டூல் இது. நம்ம விரலை வச்சு இழுத்தோம்னா டேமேஜ் ஆகிருங்கிறதுனால அஃபிஷியலாகவே டூல் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஊருக்காரங்களுக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம ஊர் ஆளுங்க இதெல்லாம் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம ஊர் ஆளுங்க வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ரிமோட்டை வந்து பாலித்தீன் கவரில் போட்டு யூஸ் பண்ணுறது, அப்புறம் ஃபோனுக்கு பின்னாடி ஒட்டியிருக்கிற அந்த IME ஸ்டிக்கரை வந்து பிரிக்காமையே யூஸ் பண்ணுறது, லேப்டாப்பில் கொடுத்துருக்குற அந்த கீபோர்டு மேலே ஒரு சும்மா ஒரு மெம்பரேன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பானுங்க புதுசாக வாங்குகிற ப்ரைவேட் லேப்டாப்லலாம், அதெல்லாம் வந்து எடுக்காமையே யூஸ் பண்ணுறது. இதை இந்த மாதிரி லூஸு மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. கேட்டால் புதுசும்பானுங்க. இந்த மாதிரி தரித்திரம் முடிச்ச நாய்களுக்கெல்லாம் இது வந்து செட் ஆகாது. சரி, இப்போ நம்ம வந்து இதை ஓரமாக வச்சுருவோம். இதை வந்து கஸ்டம் கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டி அதை அந்த மாடிஃபை கம்யூனிட்டி பண்ணுறவங்களுக்கு தான் இதெல்லாம் வந்து செட் ஆகும். ஈஸியாக அந்த கீ கேப்ஸ்லாம் கழட்டணும். அப்புறம் இதுதான் கீபோர்டு. மாசார் இதுப்பா பாருங்க. ஒட்டாமு ரெட் ஸ்விட்சஸ், காட் மோட். எனக்கு ஸ்பேஸ் பாரில் இருக்க அந்த காட் மோடு தான் பிடிக்கல. பட்டு முடிஞ்சால் நான் அந்த கீ கேப்ஸை மாற்ற ட்ரை பண்ணுறேன். ஸோ ஆல்ஃபபெட்ஸ் தெரியுதா? நம்பேட், எனக்கு நம்பேட் இருக்கிற மாதிரி நான் பர்டிகுலராக தேடி வாங்கினேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்பேட் இல்லாத மாதிரி மெக்கானிக்கல் கீபோர்டு தான் வாங்குகிறாங்க. இங்கிலீஷ்லேயுமே நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதுதான் சூஸ் பண்ணுறாங்க. என்ன கருமனே தெரில. கீபோர்ட்லேயுமே நிறைய டைப் இருக்குது. ஃபுல் கீபோர்டுங்கிறது ஸ்டாண்டர்ட் சைஸு. TKL கீபோர்டு அப்படின்னா நம்பேட் மட்டும் இருக்காது, அதாவது 10 கீ லெஸ் தான். 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கு இல்லையா, அந்த கீ இல்லைன்னா அது 10 கீ லெஸ் கீபோர்டு TKL கீபோர்டுன்னு சொல்கிறானுங்க. இதெல்லாம் எந்த ஸ்பேஸ் சேவ் பண்ணுறானுங்களாம்மா டிஸ்கில். இது எதுக்கு இந்த ஆணி எதுக்குன்னு எனக்கு தெரில. அப்படி ஸ்பேஸ் கஞ்சத்தனம் பிடிச்சி என்னடா பண்ண போகிறீங்கன்னு எனக்கு புரியல, ஒன்றுமே புரியல. உனக்கு ஒன்று பெரிய டேபிள் வாங்கு, அதில் என்ன நீ கீபோர்டில் கஞ்சத்தனம் பண்ணுற. 60% கீபோர்டு, 65% கீபோர்டு, இந்த கர்மெல்லாம் இருக்குது. சரி, அதை பற்றிலாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். நீங்களே பார்ப்பீங்க. இந்த கீபோர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்விட்செல்லாம் கொஞ்சம் ரேஸ் ஆகிருக்கு இல்லையா. பாருங்கள், நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன்.
ஸ்விட்செல்லாம் பாருங்கள், ஒவ்வொரு கீழேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரேஸ்டு ஸ்விட்ச் இருக்கு இல்லையா, சிவப்பாக தெரியுதா? இதெல்லாம் வந்து இந்த ரெட் ஸ்விட்சஸ், ஒட்டாமு ரெட் ஸ்விட்சஸ். ஸோ நான் வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் இந்த கீ கேப்பெல்லாம் வந்து நான் கழட்டி காட்டுறேன். ஆர்ஜிபி எல்லாமே காட்டுறேன். பின்னாடி இருக்குது ஹைட் அட்ஜஸ்டபிள் எல்லாமே இருக்குது. பட் வருத்தமான விஷயம் என்னென்னா, இது ரெயின்போ எல்இடி தான், இண்டிவிஜுவல் எல்இடி கிடையாது. அதனால் வந்து ஒரு ஜோன்ஸ் இருக்கும், அந்த பர்டிகுலர் ஜோனுக்குள்ளே தான் நம்மளால் கஸ்டமைஸ் பண்ண முடியும். டிவியில் டிம்மிங் ஜோன் இருக்கிற மாதிரி தான். கேபிளும் நல்ல கேபிள் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் பிரைட்டட் கிடையாது. ரிமூவபுளாக இருக்குன்னு இல்லை, நான் ரிமூவபிள் தான். இந்த இடத்துல நான் ரிமூவபிள் கேபிள் தான் கொடுத்துருக்கானுங்க. இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியான கீபோர்ட்லாம் போனீங்கன்னா இந்த இடத்துல கழட்டிக்கலாம். எப்படி நம்ம ஃபோன் சார்ஜரை வந்து கழட்டலாமோ அதே மாதிரி கழட்ட முடியும். பட் இதில் கழட்ட முடியாது. பட்டு வயர் ரொம்ப நல்ல வயராக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓட்டமோ ரெட் ஸ்விட்சஸ். ஸோ நான் இதை வந்து சவுண்டு போட்டு காட்டுறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த டைப் ரைட்டிங் இதில் இருக்குது. இதிலேயே பார்த்தீங்கன்னா ஒட்டோமோலேயே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஸ்விட்சஸ் இருக்குது. இந்த ஸ்விட்சஸை பற்றி நான் ஃப்யூச்சரில் வீடியோ போடுறேன். ப்ரௌன் ஸ்விட்ச்னா என்ன, பிளாக் ஸ்விட்ச்னா என்ன, ரெட் ஸ்விட்ச்னா என்ன, ப்ளூ ஸ்விட்ச்னா என்ன, ரெட்டுலேயே சைலண்ட் ரெட்டுன்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? இது மாதிரி நிறையா இருக்குது. இந்த கீபோர்டில் விளையாடுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குதுன்னு நான் சொன்னேன்ல, அதே மாதிரி விளையாடலாம். அதாவது கீ கேப்ஸை கழட்டி லூப்ரிகேட் பண்ணலாம், லூப் பண்ண முடியும். லூப் பண்ணால் இன்னும் கொஞ்சம் சைலண்ட் ஆகும். அது போக ஸ்டேபிளைசர்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கும். இந்த கீ கேப் ஒன்று கழட்டினீங்கன்னா அதுக்கு உள்ளேயே பார்த்தீங்கன்னா ஸ்விட்சும் இருக்கும், ஸ்டேபிளைசரும் இருக்கும். இண்டிவிஜுவல் கீக்கு ஒவ்வொரு கீக்கும் தனித்தனி ஸ்டேபிளைசர்ஸும் தனித்தனி ஸ்விட்சுமே இருக்கும். ஸோ நீங்கள் லூப் பண்ணும்போது ஸ்டேபிளைசர்ஸ் லூப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நிறைய பேர் வேஸ்லின் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம பார்க்கலாம் ஃப்யூச்சரில் வந்து ஒவ்வொன்றா நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். இப்போதைக்கு அன்பாக்சிங் தான். சரி, வேறு ஏதாவது பாக்ஸில் கொடுத்துருக்கானான்னு பார்ப்போமா? ஏதோ சவுண்டு கேட்குது, அதான் முக்கியமான ஐட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். டிஸ்க்கு ஏதாவது மேனுவல் ஏதாவது கொடுத்து வச்சுருக்கானா? மேனுவல் கொடுறா. மேனுவலும் இல்லைங்க, பில்லு கொடுத்துருக்குறான், இன்வாய்ஸு. ஓ, இதுதான் எங்கள் ஊரில் மேனுவலா? பேப்பரில் சுருட்டி கொடுத்துக்கிறான், இதுதான் மேனுவலாம். 1800 போட்டு கீபோர்டு வாங்கியிருக்கேன்டா, கொஞ்சமாவது மதிங்கடா. என்னடா 5 ரூபா எக்ஸிபிஷனில் கொடுக்குற மாதிரி ஒரு இதை கொடுத்து வச்சுட்டானுங்க. இதுதான் மேனுவலுங்கிறானுங்க. காஸ்மிக் பைட்டு சைனாக்காரங்கிறத நிரூபிக்கிற பற்றியா? சரி. ஸோ 2000 ரூபாய்க்குள்ளே ஒரு மெக்கானிக்கல் கீபோர்டு, அவ்வளோதான். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நானும் ஃபுல் சைஸ் ஆர்ஜிபி கீபோர்ட்லேயே ஃபுல் சைஸ் கீபோர்டு தான் தேடினேன். பட்டு அமேசானில் எதுவுமே ஸ்டாக் இல்லை. அமேசானில் மட்டும் இல்லை, காஸ்மிக் பைட்டோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே ஸ்டாக் இல்லை. இது வந்து சிபிஜிகே 28, சிபிஜிகே 27 வந்து இதே கீபோர்டில் ப்ளூ ஸ்விட்சஸோடு வரும். 24ங்கிறதும் தான் வந்து ஆர்ஜிபி கண்ட்ரோலோடு இருக்கிற ஃபுல் சைஸ் மெக்கானிக்கல் கீபோர்டு. பட் சிபிஜிகே 24மே அமேசானில் கிடையாது, காஸ்மிக் பைட்லேயும் கிடையாது. அதே மாதிரி சிபிஜிகே 29 அண்ட் சிபிஜிகே 30 இது ரெண்டுமே வந்து ஃபுல் சைஸ் நம்பேடோடு வரும். ஆனால் இது ரெண்டுமே கூட ஸ்டாக் இல்லை. ஆனால் எல்லாமே துரதிருஷ்டவசமாக 3000 3500 போட்டு வச்சுருக்கானுங்க. கம்மிங் சூன் வேறு போட்டிருக்கானுங்க. இப்போதைக்கு நமக்கு அந்தளவுக்கு 3000 500 போட்டு கீபோர்டு வாங்குறதுக்கு வசதி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் இதை வாங்கியிருக்கேன். இதுலேருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் கீபோர்டு இதுலேருந்து ஆரம்பிப்போம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது இல்லாமல் இதில் வந்து ஸ்விட்சஸ் வந்து சால்டட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கீ கேப்ஸை மட்டும் தான் உங்களால் கழட்ட முடியும், ஸ்விட்சை கழட்ட முடியாது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான மெக்கானிக்கல் கீபோர்டு போனீங்கன்னா ஸ்விட்சையுமே ஸ்வாப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அவங்க கொடுத்துருப்பாங்க. பிசிபின்னு சொல்லுவாங்க. அந்த பிசிபிங்கிறது தான் போர்டு, ஐசி போர்டு மாதிரி, அது பிசிபி போர்டுன்னு சொல்லுவாங்க. பிசிபி போர்டில் ஸ்விட்சை நம்மளால் வந்து ஸ்வாப் பண்ணிக்க முடியும். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான கீபோர்டெலாம் போனீங்கன்னா ஒரு கீபோர்டை வாங்கிட்டு ஸ்விட்சை மாற்றிக்கலாம், கீ கேப்ஸ் மாற்றிக்கலாம், ஸ்டேபிளைசர்ஸ் மாற்றலாம், லூப் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். இப்போ இதே கீபோர்டை எடுத்து கீழே வந்து நான் டேப் அடித்து மாட் பண்ணலாம். டேப் மாடு நிறைய பேர் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, டேப் அடித்து மாட் பண்ணுவாங்க. பட் எனக்கு என்னமோ டேப் அடிக்கிறதுக்கு அவ்வளோக்கெல்லாம் இது அவசியம் இல்லைன்னு தான் தோணுது. அந்தளவுக்கு இது ஒன்றும் ரொம்ப நாய்ஸியாலாம் இல்லை.
அதே மாதிரி முஷியாகவும் இல்லை, முஷினா ரொம்ப சைலண்ட்டாகவும் இல்லை. ப்ரௌன் சுவிட்சஸ் வாங்கியிருக்கலாம், ப்ரௌன் சுவிட்சஸ் தான் நான் தேடினேன். பட் ப்ரௌன் சுவிட்சஸ் கிடைக்கல இந்த பட்ஜெட்டில். ஏன்னா ப்ரௌன் சுவிட்சஸ் வாங்கினோம்னா கீ ப்ரெஸ் பண்ணும் போது அந்த ஆக்டிவேஷன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, அந்த கீ ஆக்டிவேட் ஆகும்போது ஒரு பம்ப் தெரியும் நமக்கு, கையில் ஒரு அதிர்வு ஏற்படும். ஓகே கீ ஆக்டிவேட் ஆகிடுச்சு, 2 மில்லிமீட்டர்னு சொல்லுவாங்க. அந்த 2 மில்லிமீட்டர் பாயிண்ட் அடைஞ்ச உடனே உங்களுக்கு வந்து அந்த ஆக்டிவேஷன் பாயிண்ட் தெரியும், ஓகே கீ டைப் ஆகிடுச்சு அப்படின்னு தெரியும். பட் இதில் அப்படி கிடையாது, ஃபுல்லாகவே நம்ம டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது பிபிஓ கம்பெனி, ஐடி கம்பெனி ஏதாவது நடத்துகிறீங்க, டைப்பிங் பேஸ்டு ஜாப் ஏதாவது பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி மெக்கானிக்கல் கீபோர்டு இருக்கிற கீபோர்டு வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது இல்லாமல் எரரும் கம்மியாகும். ஏன்னா இதில் ஆன்டி கோஸ்டிங் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ வந்து டபுள் இன்ஜெக்ஷன் கீஸை பற்றி சொன்னேன் இல்லையா? ஆமாம், நான் இங்கே டபுள் இன்ஜெக்ஷன் கீஸை பற்றியும் சொல்லிடுறேன். இந்த டபுள் இன்ஜெக்ஷன் கீஸ்னால் என்னென்னா, இந்த கீழே எழுதியிருக்குல்ல, கீ மேலே ஆல்ஃபபெட்ஸ்லாம் எழுதியிருக்குல்ல, இது நீங்கள் தொட்டிங்கன்னா ஒரு சில கீபோர்டில் வந்து ஃபீல் ஆகும், அது என்கிரேவ் பண்ண மாதிரி இருக்கும். லேசர் பிரிண்ட்டாக இருந்தாலும் சரி, ஏபிஎஸ் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து அது வந்து ஃபீல் ஆகும். பட் வந்து இந்த டபுள் இன்ஜெக்ஷனுங்கிற போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்கள் அந்த டெக்ஸ்சரையே ஃபீல் பண்ண மாட்டீங்க. இப்போ நான் வந்து அந்த கீபோர்டு மேலே இருக்கிற அந்த எழுத்து நான் டச் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா, அந்த எழுத்து இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியாது, அந்த டெக்ஸ்சரே எனக்கு ஃபீலே ஆகாது. அதனால் இது வந்து ஒரு அழியவே அழியாது. 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் இந்த கீ கேப்ஸில் இருக்க அந்த இது வந்து அழியவே அழியாது, அப்படியே இருக்கும். ஸோ இதுதான் டபுள் இன்ஜெக்ஷன் கீஸு. இது மாதிரியான ஃபர்தர் டீட்டெயில்ஸை ஃபர்தர் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு அன்பாக்ஸுக்கு இது போதும். நான் கனெக்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, இதில் சாஃப்ட்வேர்லாம் இல்லை, இருந்தாலும் கனெக்ட் பண்ணிட்டு பார்த்துட்டு நான் சொல்கிறேன்.